Hey guys, I am Deepika, TEFL certified English trainer from Phoenix Academy. Welcome back to my channel. Today I am back with a new English phrase. இந்த எசென்ஷியல் இங்கிலீஷ் ஃப்ரேசஸ் அப்படிங்கிற இந்த பிளேலிஸ்ட்டில் வந்து நம்ம நிறைய ஃப்ரேசஸ் வந்து பார்த்துருந்தோம். அண்ட் அந்த இடத்துல வந்து ஜெரன் ஃபார்ம் வச்சு எந்த மாதிரி ஃப்ரேசஸ் ஃப்ரேம் பண்ணணும், அண்ட் எந்த மாதிரி இடங்களில் வந்து நம்ம வந்து இன்ஃபினிட்டிவ்ஸ் யூஸ் பண்ணுவோம், அண்ட் வந்து கிராமர் இல்லாமல் எப்படி இங்கிலீஷ் வந்து ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பிளேலிஸ்ட்டில் நம்ம வந்து பார்த்துருப்போம். இந்த பிளேலிஸ்ட்டை நீங்களும் வந்து வாட்ச் பண்ணணும் அப்படின்னா the playlist link is given in the video card. So அதை கிளிக் பண்ணி இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கிற எல்லா ஃப்ரேசஸும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். Before we begin, I have a question for you. Have you ever heard someone say you are not supposed to do this, or you are supposed to do this? இந்த மாதிரி you are supposed to do this no, இல்லை வந்து you are not supposed to do this, இந்த மாதிரி யாராவது சொல்லும்போது உண்மையிலேயே இந்த சப்போஸ்டுக்கு என்னதான் மீனிங் அப்படின்னு நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க இல்லையா? Let me clear this up right away. By the end of the video உங்களுக்கு வந்து ஒரு 3 விஷயம் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இட் ரியலி மீன்ஸ், இந்த சப்போஸ் டு அப்படிங்கிறது என்னதான் மீன் பண்ணுது அப்படிங்கிறத தெரிஞ்சுப்பீங்க. அண்ட் ஹவு டு யூஸ் இட் இன் டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன்ஸ். சப்போஸ் டு அப்படிங்கிறது ஒரே ஒரு மீனிங் கிடையாது, அதுக்கு நிறைய மீனிங் இருக்கு. அதனால எந்த மாதிரியான சூழ்நிலையில் இதை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. அண்ட் த மோஸ்ட் காமன் மிஸ்டேக்ஸ் தட் யூ கேன் அவாய்ட். எந்த மாதிரியான மிஸ்டேக் வந்து பொதுவாக லேர்னர்ஸ் வந்து கமிட் பண்ணுவாங்க இந்த சப்போஸ் டு யூஸ் பண்ணும்போது, அண்ட் அதை நீங்கள் எப்படி அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த சப்போஸ் டுக்கு என்ன ஃபார்மேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இது வந்து யூஸ்வலாக பி சப்போஸ் டு அப்படின்னு சொல்லுவோம். இந்த பி அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் பி வேர்ப்ஸ்லாம் வந்து டினோட் பண்ணுது. பி வேர்ப்ஸ் அப்படிங்கிறது ப்ரெசென்ட்ல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஆம், ஈஸ் அண்ட் ஆர், இதுதான் வந்து ப்ரெசென்ட்ல யூஸ் பண்ணுவோம். அண்ட் இந்த பாஸ்ட் வாஸ் அண்ட் வேர் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணுவோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ ப்ரெசென்ட் பி வேர்ப்ஸை ப்ரெசென்ட் டென்ஸ்ல நீங்கள் சொல்லும் போது யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பாஸ்ட்ல சொல்லும் போது வாஸ் அண்ட் வேர் அப்படிங்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து நம்ம பி வேர்ப் இல்லாம இந்த சப்போஸ் டு அப்படிங்கிறத யூஸ் பண்ணக்கூடாது. சப்ஜெக்ட் என்னவோ அதுக்கு தகுந்த பி வேர்ப் யூஸ் பண்ணி தான் சப்போஸ் டு அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணணும். அண்ட் இந்த சப்போஸ் டு அப்படிங்கிறத யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ப்ரொனன்சியேஷன் பார்க்கும்போது சப்போஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். பட் கண்டிப்பாக சப்போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடி ஆட் பண்ணி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இப்போ இதுக்கான ஃபார்மேட் நம்ம வந்து பார்த்துட்டோம். பி வேர்ப் கண்டிப்பாக இருக்கணும் அண்ட் இடி ஃபார்ம்ல தான் இருக்கணும் அப்படின்றத பார்த்துட்டோம். இதோட யூசேஜஸ் என்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய விருப்பம் அப்படிங்கிறதையும் தாண்டி நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறத பத்தி பேசும்போது தான் இந்த சப்போஸ் டு அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, your obligation or your duty. He is supposed to do his homework before watching TV. Next one is expectation or belief. What you are expected to do. உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கப்படுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அண்ட் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா என்ன பொதுவாக நம்பப்படுது மக்களால் அப்படிங்கிறத பற்றி சொல்லும் போதும் நம்ம இந்த சப்போஸ் டு அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். The movie is supposed to be really good. இப்போ அந்த மூவி வந்து சப்போஸ் டு பி ரியலி குட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சப்போஸ் டு அப்படிங்கிறதுக்கு அப்புறம் பி அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். மெயின் ஆக்ஷன் இல்லாதப்ப நம்ம பி யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது நம்மளோட சேனலில் நம்ம நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். மெயின் ஆக்ஷன் இப்போ பிளே அப்படின்னு இருந்ததுன்னா யூ ஆர் சப்போஸ் டு பிளே அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். யூ ஆர் சப்போஸ் டு ஸ்லீப் அப்படின்னு சொல்லியிருப்போம். இந்த மாதிரி டைரக்டான மெயின் ஆக்ஷன் இல்லாதப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மூவி வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறதுன்னு சொல்றோம். ஸோ இருக்கும்னு தான் சொல்றோம். டைரக்டான ஆக்ஷன் அந்த இடத்துல இல்லாததுனால அங்க எந்த மெயின் வேர்பும் இல்லை. சப்போஸ் டு அடுத்து பி அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கோம். திஸ் மூவி இஸ் சப்போஸ் டு பி ரியலி குட். ஸோ இந்த மூவி வந்து ஒரு பெரிய டைரக்டர் டைரக்ட் பண்ணுறாங்க, இல்லை வந்து ஒரு ஃபேமஸான ஆக்டர் ஒரு ஆக்ட்ரஸ் வந்து இதில் இருக்காங்க அப்படின்னா பொதுவாக மக்களுடைய எதிர்பார்ப்போ இல்லை நம்பிக்கையோ எப்படி இருக்குன்னா இது கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்போம் இல்லையா? அதனால தான் திஸ் மூவி இஸ் சப்போஸ் டு பி ரியலி குட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். She is supposed to be an expert in the field. இப்போ ஒருத்தங்க நல்லா ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, நல்லா டீச் பண்ணுறாங்க, இல்லை வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல நாலேஜ் இருக்குது அப்படின்னா பொதுவாக நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் இல்லை நம்பிக்கை என்னவா இருக்கும், அவங்க வந்து இந்த ஃபீல்டில் ஒரு எக்ஸ்பர்ட்டாக தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம நம்புவோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து she is supposed to be an expert in the field. அண்ட் தேர்ட் யூசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே வந்து உங்களுக்கு பெர்மிஷன் இல்லை இல்லை வந்து அலோ பண்ணலையோ அந்த இடத்துல நம்ம இந்த சப்போஸ் டுங்கிறது கூட நாட் ஆட் பண்ணி சொல்லணும். ஃபார் இன்ஸ்டன்ஸ், யூ ஆர் நாட் சப்போஸ் டு பார்க் ஹியர். இப்போ வெஹிக்கல்ஸ் வந்து நம்ம பார்க் பண்ணும்போது இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்க் பண்ணக்கூடாது. தட் மீன்ஸ் யூ ஆர் நாட் அலவுட் டு டூ தட் தேர். அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து அதுக்கான பெர்மிஷன் இல்லை அப்படிங்கிறதுனால தான் யூ ஆர் நாட் சப்போஸ் டு பார்க் ஹியர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அண்ட் யூ ஆர் நாட் சப்போஸ் டு வேர் கேஷுவல் க்ளோத்ஸ் ஆன் மண்டேஸ். இப்போ வந்து பொதுவாக திங்கக்கிழமைகளில் வந்து இந்த மாதிரி கேஷுவல் க்ளோத்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அலௌடு இல்லை. ஒரு ஆஃபீஸ்லையோ உங்களோட ஒர்க் பிளேஸில் வந்து அது அலௌடு இல்லை அப்படிங்கும்போது யூ ஆர் நாட் சப்போஸ் டு வேர்
கேஷுவல் clothes on Monday. இப்போ இந்த சப்போஸ் டு அப்படிங்கிறது எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆப்ளிகேஷன் ஆர் யுவர் டியூட்டி பற்றி பேசும்போது உங்ககிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிறது, அண்ட் பொதுவான எதிர்பார்ப்புகள் நம்பிக்கைகள் பற்றி பேசும்போதும் நம்ம வந்து சப்போஸ் டு அப்படிங்கிறது யூஸ் பண்ணணும். அண்ட் பெர்மிஷன் ரிலேட்டடான திங்ஸ்க்கும் நம்ம வந்து சப்போஸ் டுன்றதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். That's all about today's lesson. If you are a new viewer, don't forget to subscribe and hit the bell icon as well so that you don't miss any of my new updates. I'll meet you again with another interesting lesson. Until then, this is Deepika signing off from you. See you soon.